அருட்பெரும் ஜோதி. குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? குடும்பத்தோட பெரியவங்க கிட்ட சொல்லணும். நம்ம குடும்பத்துக்கே பெரியவங்க யாருன்னு தெரியுமா? அதுதான் நம்ம குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நாள் தான் அமாவாசை. வரும் திங்கட்கிழமை வைகாசி அமாவாசை வருகிறது. அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு படையல் வழிபாட்டை மதியம் 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ள செஞ்சு சொல்லக்கூடிய சூட்சம மந்திரத்தை சொன்னால் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன் வந்து காக்கும். ஒரே நொடியில் உங்கள் வாழ்வை மாற்றும். மாற வேண்டுமென்றால் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுதாக இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ இல்லையோ நம் தாயை வணங்க வேண்டும். தாய் மரபு வழிபாடு, தாய் வழிமுறை வழிபாட்டில் வந்தவர்கள் நாம். ஆதலால் குல தெய்வ வழிபாட்டை செய்பவருக்கு குலம் தலைக்கும், நலம் விளையும். அதுவும் அமாவாசை என்று சந்திரன் இல்லாத நாளில் சந்திரனின் முழு ஆற்றலோடு இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்தை கையெடுத்து தாயே அம்மா என்னை காப்பாத்துன்னு கேட்டா அந்த தாய் எப்படி ஒரு குழந்தை அழுத உணத்தா பெற்ற குழந்தை நோக்கி தாய் ஓடி வந்து பால் தராளோ அதுபோல நாம் கேட்டால் நமக்கு எல்லாத்தையும் தருவா நம்ம குலதெய்வம். என் குலதெய்வம் கொட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வத்தை தொட்டுட்டு இதை பதிவு செய்கிற. சத்தியமாக இதை செய்யுங்க, நல்லது நடக்கும். வரும் திங்கட்கிழமை எந்திரிச்சு தலைக்கு குளிங்க. தயவு செஞ்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. ஆண்கள் பெண்களும் வீட்டில் சண்டை போடாதீங்க, எதிர்மறையை பேசாதீங்க, வீட்டில் கோலம் போடாதீங்க. காலை எந்திரிச்ச உடனேயே கிழக்கு திசையில் ஏதோ ஒரு தானியத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு கிழக்கு திசையில் போட்டுட்டு காலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் நம சிவாயா, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம, இந்த 2 மந்திரத்தை 27 முறை ஜபம் செஞ்சுட்டு காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் சரியாக 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள சைவ உணவு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 6 சுவையும் வரக்கூடிய இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு இதெல்லாம் வர மாதிரி 6 சுவை உணவை தயாரித்து அதைய படையல் போட்டு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்கள் குலதெய்வம் எழுந்தருளணும், உங்களோட முன்னோர்கள் எழுந்தருளணும்னு வேண்டி அதில் திண்ணீரை தெளித்து விட்டுட்டு அதற்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து விட்டு தேங்காய் பழம் உடைச்சு மனமாற நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசினா எப்படி பேசுவீங்க? நான் இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சாமி போன அமாவாசைக்கு கும்பிட்டேன், இந்த வைகாசி அமாவாசை வந்துருச்சு, குடும்பத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது, சுபகாரியம் நடக்க வேண்டியது இருக்குது, வாகனம் வாங்க வேண்டியது இருக்குது, வெளியூர் போக வேண்டியது இருக்குது, வெளிநாடு போக வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு நில பிரச்சனை சரியாக வேண்டியது இருக்குது, சொத்து பிரச்சனை சரியாக இருக்குது, என் புருஷன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கணும், உங்கள் பெரியவங்க கிட்ட கன்சல்டிங் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி இதெல்லாம் சரி பண்ணித்தா சாமி, உன்னை நினைக்கிறது தான் என்னோட வேலையே. ஒவ்வொரு நாளும் என்னோட முன்னோர்களையும் என் குலதெய்வத்தை நான் நினைக்கிறேன், காத்திருளுங்க அப்படின்னு வாய் நிறைய தமிழில் சுத்த தமிழில் கேட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு அந்த சாதத்தை அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு வச்சிருங்க. முடிஞ்சால் கூடவே சேர்ந்து ஒரு 5 பேத்துக்கு சாதம் தாருங்கள். அன்னதானம் கொண்டே கொடுங்க சமைச்சதையே. அதற்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்களோட ஓம் ஸ்ரீம் க்ளீம் குலதெய்வத்தோட பேர் நம 27 முறை எழுதி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குலதெய்வம் கோயில் போயும் இதே வழிபாட்டை செய்யலாம். செஞ்சு பாருங்க, அந்த தெய்வம் முன்னிரும். கடைசி நொடியில் தப்பிச்சிட்டாங்க, என்னமோ அவன் நினச்ச தப்பிச்சிட்டாங்குவாங்களே, அந்த தப்பிச்ச நீ தப்பிக்கல, உன் குலதெய்வம் உன்னை தப்பிக்க வச்சது. இனியும் உன்னை தப்பிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு குலதெய்வத்தை பிடிச்சிக்க. அந்த தெய்வம் எல்லா தெய்வத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கும். இதை புரிஞ்சு தெரிஞ்சு தெளிஞ்சு வரும் திங்கட்கிழமை நீங்கள் அனைவரையுமே செய்யுங்கள். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சூட்சமமான தன ஆகர்ஷண சோடசக்கலை வருது, அதை அடுத்த பதிவில் நான் பண்ணுறேன். ஆனால் இதையை விடாமல் கடைபிடியுங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் குலதெய்வம் தருவா, பார்த்துக்கங்க, பயன்படுத்திக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை வச்சுருக்கோம். வாய்ப்பு இருக்கிற அனைவருமே கோயம்புத்தூரில் என்ன வந்து சந்திக்கலாம். வரும் வாரங்களில் திருச்சி, சென்னையில் கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது. அதற்கும் உங்கள் பேரை தொலைபேசி எண்களில் பதிவு செய்வதன் மூலமாக கலந்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் பதிவு செய்கிறேன். என் குலதெய்வம் என்னை காட்பதால் நான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன். உன் குலதெய்வம் உன்னை காட்பதால் இது உனக்கு வருகிறது. நாம் இணைந்து நம் குலதெய்வத்தை வழிபடுவோம். நலமும் வளமும் பெருகட்டும், பெருகும். செயல்படுத்துங்க, நல்லது நடக்கட்டும், வாழ்க.